கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து தாங்கி தப்பித்து சுமந்து நம்ம வழிநடத்தின தேவனுக்கு நாம் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வருடத்தை கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வேலையிலும் கூட பாடல்களை பாடி துதித்து நன்றி செலுத்துவோமா? பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை சுகந்தந்த காயத்தாலே கழுவின ரத்தத்தாலே சுகந்தந்த காயத்தாலே தேற்றின வசனத்தாலே தேற்றின வசனத்தாலே தினம் தந்தராவியாலே எனக்கு தினம் தந்தராவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பற்றிக் கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோம். உறுதிய பற்றிக் கொண்டோ உண்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம் பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே தினமும் பூவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
பாடி துதிப்போம்.
சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையும் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையும் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில்.
அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குத்துக்களம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். 2024 ஆண்டு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிற ஆண்டு. ஆமென். எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் தைரியமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எழும்பி நின்று பாடுவோம். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் தைரியமா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். எதை பத்தி கவலைப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க. ஒரு 2-3 பேர்ட்ட சொல்லுங்க. எல்லாம் பார்த்துக்குவாருப்பா, தைரியமா இரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேங்க. ஒரு 2 பேர்ட்ட தான் சொல்லுங்களேன். இல்லை யாரும் பக்கத்தில் சேரை பார்த்துனா சொல்லு. ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்த்து பாடுவோமா? ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஆமென். நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஆமென். நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்கப்பா. ஆமென். பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லா தைரியமா சொல்லுங்க. ஆமென். எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஓ நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்கப்பா. எல்லாமே பார்த்துக் ஓ கொள்வீங்க. thank you Lord. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். எல்லாமே பார்த்துக் ஓ கொள்வீங்க. thank you Lord. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க.
ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாம் சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென். மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, ஆமென். உம்மால எல்லாம் கூடும். ஓ thank you Lord. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, ஆமென். உம்மால எல்லாம் கூடும். ஓ அவரால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, ஆமென். உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹalleluya ஹalleluya. எல்லாம் அவரால கூடும். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. எல்லாம் அவராலே கூடும். ஆமென். நான் அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹalleluya. என்னால் எனக்கு துணையாய் நிற்கிறவர். ஆமென். என்னால் என் கூட இருந்து நடத்துகிற தேவன். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன். ஆமென். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை
காவலர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவன் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவன் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை நம்புவேன்? ஆமென். நம்புவேன் இறுதி வரை. கரடு வைத்து சொல்லாம வாழ்நாள் முழுவதும் நம்புவேன், நம்புவேன். இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. எல்லா சூழ்நிலை நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் இறுதி வரை. எல்லா சூழ்நிலை நம்புவேன். ஆமென். நம்புவேன் இறுதி வரை. ஓ தேங்க்யூ லார்ட். நம்புவேன் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா நாளும் நம்புவேன், எல்லா நேரத்தில் நம்புவேன். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் ஆராதிப்போம், நம்புவேன் எல்லா கல்வெட்டு ஆராதிக்காமே. இயேசுவை. நம்பத்தக்கவர் அவர். ஆமென். நம்புவேன் ஆமென். இயேசுவை. Oh, how sweet you are. நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை
முதலற்றாலோ அத்திமரோ துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை ஆமென். நம்புவேன் இயேசுவை நம்புவே நம்புவேன் இயேசுவை நம்புகிறோம். இயேசுவை நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவே நம்புவே. ஓ எல்லாம் சொல்லுவோம். இயேசுவை நம்புவேன் இயேசுவை எல்லா சூழ்நிலை நம்ம நம்ப முடியும். எல்லா காலகட்டத்திலும் நம்ப முடியும். சில மனிதர்களை சில நேரத்தில் தான் நம்ப முடியும். ஆனால் தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா காலத்திலும் நம்ப முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எல்லா காலத்திலும் நம்புகிறப்பா, எல்லா நேரத்திலும் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கரங்களை நாம் தேவனை மயப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த ஆராதனை முடிவிலே நமக்கு திருவந்த ஆராதனை இருக்கும். ஸோ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்தமான சத்து ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரை உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, ஈவினிங் 6 o'clock சர்வீஸ் இருக்கிறது, 4th சர்வீஸ். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, ஸோ வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். உமன்ஸ் ப்ரேயர் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் சரியாக 10:30 வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் சரியாக 10 o'clock இருக்கும். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். 10 to 1 ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அது மாத்திரமல்ல, சாட்டர்டே மார்னிங் நமக்கு பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பில் யாரெல்லாம் பங்கு பெற முடியுமோ வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அது மாத்திரமல்ல, வருகின்ற சண்டே நம்மளுக்கு ஃபேமிலி ஃபெலோஷிப் இருக்கிறது. ஸோ ஈவினிங் நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங் நம்மளுக்கு ஃபேமிலி ஃபெலோஷிப். ஸோ எல்லோரும் குடும்பமாய் வந்து பங்கு பெறுங்கள். அது குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனை. தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து பங்கு பெறுங்க. ஆமென். ஸோ ஒரு ஐக்கியமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். சில காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாகவே அது உதவியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் யாரெல்லாம் பங்கு பெற முடியுமோ கண்டிப்பாக எல்லாரும் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அது மாத்திரமல்ல, வருகின்ற 20ஆம் தேதி 20th அன்றைக்கு ஸோ சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பு. ஸோ நீங்கள் ஆராதனை நடத்தக்கூடிய அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பார் என்றால், ஸோ நீங்கள் தனியாக கூட வரலாம், இல்லாட்டில் ஒரு குழுவாக உங்கள் டீமாக வர்றதுனால வரலாம். சரியா? நீங்கள் ஆராதனை நடத்தக்கூடிய அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பார் என்றால், நீங்கள் வந்து 20ஆம் தேதி நான் சொல்லுகிற டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 10 minutes நீங்கள் வந்து பாடல்களை ரெடி பண்ணிட்டு வாங்க. உங்கள் கையில் நீங்கள் ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் எப்படி நடத்துவீர்கள் என்பதை ஒரு டெமோ மாதிரி ஒரு காண்பிக்க போகிறீர்கள். அதனால்
யாரெல்லாம் அதில் விருப்பம் இருக்கிறதோ 16 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவர்கள் அதில் உற்சாகமாக பங்கு பெறலாம். ஸோ நீங்கள் பங்கு பெற விரும்புகிறவர்கள் என்னுடைய நம்பர் 9962060773 அந்த யூபிஐ நம்பர் தான் என்னுடைய நம்பர். ஸோ அதில் உங்களுடைய தகவல், உங்களுடைய நேம் மற்றும் நீங்கள் தனியாகவோ குழுக்களாக பங்கு பெறல என்றால் அதை தெரியப்படுத்துங்க. அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நேரத்தை நான் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனி லாங்குவேஜ் இருக்கலாம். ஆமென். ஸோ எனி லாங்குவேஜ், இங்கிலீஷ், தமிழ், கன்னடா, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, குஜராத்தி, பெங்காலி எது இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஸோ எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆராதிக்க கர்த்தர் அந்த கிருபை கொடுத்துருப்பார் என்றால் 16 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கிறவர்கள் நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தணும். சரியா? அன்றைக்கி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அதில் உற்சாகமாக பங்கு பெறுங்கள். 3rd Sunday ஈவினிங் வந்து நம்மளுடைய ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ பெற்றோர்களும் பிள்ளைகளும் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். முதல் வருகிற 100 பிள்ளைகளுக்கு அவர்கள் சிறப்பு பரிசுகளை கொடுக்கிறார்கள். ஸோ இந்த முறையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். ஸோ அந்த ஆரம்பத்தில் நடக்கிற அந்த கூடுகையில் வந்து ஒவ்வொரு மாதம் நடக்கிற கூடுகை அது. ஸோ கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். 21st அது கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல 4th Sunday ஈவினிங் நம்முடைய ஐடியில் வேலை செய்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள், மற்ற வேலை செய்கிறவர்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு கூடுகை. அதுலேயும் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். ஈவினிங் 4:45லேருந்து 6:30 வரைக்கும் இருக்கும். இந்த 2 கூடிய ஞாபகம் 3rd Sunday and 4th Sunday. ஸோ கண்டிப்பாக வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடல் என்றால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்களை பலப்படுத்துவாராக. ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர்களை காத்துக்கொள்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி எடுத்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். மேலும் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் யாவரையும் கண்மணி போல் காத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி எடுத்து ஸ்தோத்திரம் செய்து இந்த நன்னாளிலும் கூட யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ ஒவ்வொருவரையும் அன்பன் திரு பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, தொட்டு ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே. அவருடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் அறிந்த வல்லவர் நீரென்றோ. அவை அனைத்து தேவைகளுக்காக வேண்டிய எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களை பொழிந்து இன்றுமே அவர்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்ந்திட ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். தயவு உட்காருங்கள். இந்த ஆராதனையில் முதல் தடவையாக வந்திருந்தால் எளிமையாக இருக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தவர்கள். இந்த ஆராதனைக்கு முதல் தடவை நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஸோ அப்படி யார் இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இப்போது நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த வேளையில் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. தசமங்களை ஆசீர்வதிங்க. பல மடங்கு பெருக செய்யுங்க. என் தேவனுடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே கத்தா வந்திருக்கிற பிள்ளைகள் வர முடியாதவர்களையும் ஆசீர்வதித்து என்னால் ஒவ்வொரு நல்ல சுகபலனை கொடுத்து நீர் வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். நீரை கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீரை பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஸோ ஆல்நைட் சர்வீஸில் நம்ம கேலண்டர் கொடுத்தோம். ஸோ ஒருவேளை கேலண்டர் வாங்காதவர்கள் வெளியே போகும்போது புக் ஸ்டாலில் இருக்கும். அங்கே ஒரு கார்டு கொடுப்பாங்க, மெம்பர் டீட்டெயில் கார்டுன்னு கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணுங்கள். அதில் முக்கியமாக உங்கள் பேர், உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இல்லாவிட்டால் உங்களுடைய ஆனிவர்சரி டேட்லாம் இருக்கும். ஸோ ஆனிவர்சரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும், பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும் பயந்தீங்கன்னா வெறும் டேட்டும் மந்த்து மட்டும் போடுங்க. இயரை போடாதீங்க. சரியா? எது வந்தாலும் இயர் போட வேணாம். நீங்கள் அதை மட்டும் போடுங்க. அப்படி சொல்லி சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெறும் டேட்டை மட்டும் போட்டுருக்காங்க, மந்த்தையும் போடலை, எந்த இயரும் போடலை. சரியா? அப்படி போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதில் எந்த மந்த்து எந்த டேட் அதை மெயினாக மென்ஷன் பண்ணி ஃபேமிலி டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா, எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் கொடுப்பாங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இலவசம் தான். அதை வாங்கி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இந்த வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. இப்பொழுதும் பாடலை படுவோம், நீர் என்னோடு இருக்கும்போது. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று
இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹalleluya hallelujah 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya Hallelujah, 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 hallelujah. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கொடுக்கப்படுற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்போ ஜெபிப்பார்கள். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ, ಈ ಒಂದು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ದೇವರೇ, ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಕಳೆದ ವರ್ಷವೆಲ್ಲ ರಾಜಪ್ಪ ಮಕ್ಕಳನ್ನು ದುಡಿಯುವಾಗೆ ಮಾಡಿ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವನ್ನು, ಬಲವನ್ನು, ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಮಕ್ಕಳನ್ನು ರಾಜಪ್ಪ ಸಂಪಾದನೆ ಮಾಡಲು ಕೃಪೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಅದರ ಮುಖಾಂತರ ಬಂದಿರುವ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು, ದಶಾಂಶಗಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವ ದೇವರು ನೀನಾಗಿದ್ದೀಯ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಗೂಗಲ್ ಪೇ ಆಗಿರ್ಬೋದು, ಫೋನ್ಪೇ ಆಗಿರ್ಬೋದು ರಾಜಪ್ಪ, ಆನ್ಲೈನಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಮಾಡಿರುವ ಎಲ್ಲ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು, ದಶಾಂಶಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ಅವರ ಕರಗಳು, ಅವರ ಜೀವಿತವು ಅಪ್ಪ ಫಿಲಿಪ್ಪೆ 4:19 ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ ತಂದೆಯೇ. ಆಮೇನ್ ஆமேன் ஆமேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் 2 பேரை பார்த்து சொல்லுங்கள், ஹalleluya. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. இதை மாதிரி சொல்ல வைப்பேன். ஹalleluya. 2-3 பேர்ட்டெல்லாம் சொல்லணும். ஹalleluya. சொல்லிட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸோ இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? என்னங்க? புதிய வானம் புதிய பூமியா? சொல்லுங்க. இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்ன? ஓ, பிரியமானவனே. ஹalleluya. ஓகே, ரைட்டு. பிரிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஸோ
பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணணுமா? சுகமா இரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுகமா இருமா. பக்கத்தில் தெரியாத நபரை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. தெரிஞ்சால பார்த்து சொல்கிறேன், எங்கத்த சுகம் அப்படின்னு கேட்பாங்க, அல்லேலூயா. ஆனால் அதனால் அது சொல்லாத, கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த வருஷம் கர்த்தர் வந்து ஒரு செழிப்பின் ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஆரம்பமே முதல் செழிப்பை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். இன்றைக்கி ஒரு காரை ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒருத்தவங்க வந்து காரை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து வீடு வந்து திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். 2 நாள் தான் டைம் கொடுத்தாங்களாம். ஸோ இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 2 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. எங்கே போகுதுன்னே தெரியல. ஆனால் போன வீடு பெரிய வீடு ஐயா, நல்ல விசாலமாக கர்த்தர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு போனாங்க. ஆமென். இதெல்லாம் 2வது ஆராதனை முடிவில் வந்த சாட்சிகள். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அதனால் விசாலத்தை கண்டிப்பாக அந்த ப்ராஸ்பரிட்டியை கர்த்தர் காண்ட செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அந்த செழிப்புக்கு நேராக நம்ம கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் அதையும் தாண்டி சில காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். ஆமென். இந்த வருஷம் நீங்கள் அதை விசுவாசிப்பில் என்றால் நிச்சயமாகவே அது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். ஸோ ஒரு 5 காரியங்கள் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசையா சாப்டர் 43 verse 18 to 19. ஏசாயா 43வது அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19th verse, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஸோ நம்மளுடைய சர்ச் ஆனிவர்சரி அப்போ பாஸ்டர் கோஷி அவர்கள் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை வந்து நிச்சயமாக நீங்கள் நம்புங்க. இந்த வருஷம் the Lord wants to do a new thing in our life. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். புதுசாக ஏதாவது செய்வார். ஆமென். அல்லேலூயா. புதுசாக செய்யணும் விரும்புகிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து புதுசாக கர்த்தர் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது புதுசாக செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? we should be willing to forget the past. நீங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மறக்க வேண்டும். அல்லேலூயா. 2023 மறந்துரு. ஆமென். என்னென்ன உனக்கு பிடிக்காது நடந்ததோ, என்னென்ன வேதனை பாதையில் போனியோ, என்னென்ன கஷ்டத்தில் போனீங்களோ, என்னென்ன கண்ணீரில் போனியோ, எப்போவுமே வந்து நம்ம எந்த சாட்சி சொல்கிறோமோ இந்த சாட்சி சொல்லுவோம். போன வருஷம் இதே நாளில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னைக்கா நல்லது நடந்தது சொல்லியிருக்கிறீங்களா? போன வருஷம் இதே நாளில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அது யாருன்னா சாட்சி கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனால் என்ன ரொம்ப சொல்லுவாங்க? போன வருஷம் இதே நாள் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, இதே நாள் தான் நாங்கள் பேப்டிஸ்டில் படுத்த படிக்கையாக இருந்தோம். இதான் சாட்சியாக வரும். நான் சொல்லுகிறேன், கடந்த காலத்தை மறந்துரு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணும்னா கடந்ததை மறந்துடு. அல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த காலத்தை மறந்துடுறீங்க? ஆமென். அல்லேலூயா. 2023 மறந்து விடு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 2023 வேணாம் மறந்துடு. சொல்லுங்க, வேண்டாம் மறந்துடு. அல்லேலூயா. மறந்துட்டியா? மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதை மறக்கணும். ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் மறந்து பாருங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உனக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். நல்ல ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார், புதிய இயரை கொடுத்திருக்கிறார், புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் இந்த வருஷம் நிச்சயமாக தருவார். ஸோ கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நியூ திங்கை இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அல்லேலூயா. செய்வார். விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமான வழிகள். ஆமென். வித்தியாசமான வழிகள். உலகம் நீங்கள் என்ன சொல்லணும், உலகம் வந்து ஜென்ரலாக என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, ஸோ பி ஃபஸ்ட்டுன்னு கற்றுக் கொடுக்கணும். நீ வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் எப்போவுமே என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, என்ன சொல்லுவார்? பி லாஸ்ட்டு. அல்லேலூயா. ஆண்டருடைய வழியை வித்தியாசமாக இருக்கும். நான் சொல்லுகிறேனே, ஸோ உலகம் வந்து ஃபஸ்ட்டாரு. ஆனால் ஆண்டர் சொல்லுவார், கடைசியாக இருமானே, அல்ல நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அவனை நடத்துவேன். கடைசியாக இருக்குது. ஆனால் கர்த்தரோட முதன்மையானவன் கர்த்தரை நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வழிகள், கர்த்தருடைய வழிகள். அது மாத்திரமல்ல, த வேர்ல்டு சேஸ், உலகம் என்ன சொல்லலாம்? கோ கோ கோ, போன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். பி ஸ்டில். ஆமென். அமைதியாக நில்லு. அல்லேலூயா. அமைதியாக நில்லு. நான் செய்ய ரட்சிப்பை பாரு. இதான் கர்த்தர் செய்கிற புதிய காரியங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் சொல்லும் பிக்கர் இஸ் பெட்டர். பெருசாக இருந்ததுன்னா என்னவா? ரொம்ப பெஸ்ட்டு, பெட்டர்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, ஸ்மால் இஸ் இம்பார்ட்டன்ட். சின்னதும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.
சின்னதுக்கு வந்து உலகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, ஆனால் கர்த்தர் சின்னதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு நியூ திங்கை கர்த்தர் எப்படியாவது செய்வார். ஆமென். அது சின்னதாக செய்கிறாரோ பெருசாக செய்கிறாரோ எப்படி செய்கிறாரோ, ஆனால் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறந்துரு. அல்லேலூயா. ஆளை மறக்க சொல்ல, சம்பவத்தை மறக்க சொல்லுகிறார். ஆமென். வீட்டுக்கு போயிட்டு புருஷனை மறக்க சொல்லிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிலாம் நான் சொல்லலை. ஆமாம், எதை மறக்க சொல்கிறேன்னா சம்பவங்களை மறங்க, துக்கங்களை மறங்க, வேதனைகளை மறங்க. சரியா? எதை மறக்கணும் அதை மறக்கணும். அல்லேலூயா. ஸோ அப்போ இதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டில் என்னென்னலாம் காரியங்கள் மனதை வேதனைப்படுத்தியதோ அதெல்லாம் மறந்துடுங்க. புதிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? வழியில கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் ஏன் வந்து அந்த எகிப்திலேருந்து வந்த எல்லா ஜனத்தை, அந்த 2 பேரை தவிர மற்ற யாரும் உள்ளார கொண்டு போக ஆண்டவர் விரும்பலை. ஏன்னா அவங்க எதை மறக்கலைன்னா எகிப்தை மறக்கல. அதான் ப்ராப்ளம். ஸோ 40 வருஷம், ஒரு நாள் 2 நாளில் 40 வருஷம் அவங்க எதை மறக்கலைன்னா எப்போ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எகிப்தில் இருந்தால், நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்துருப்போமே, அங்கே வெங்காயமும் வெள்ளரிக்காயும் குக்கும்பரு இதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஆனியன் சாப்பிட்டு நல்லா இருந்தான்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டு சொல்கிறேன், எப்போ நான் உனக்கு என்ன தரேன், நான் மண்ணாவை தரேன், நான் காடைகளை தரேன், நல்ல தண்ணியை தரேன். இதெல்லாம் மறந்துட்டு எதை ஞாபகம் வச்சுக்கிறான்னா 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் அவங்க எகிப்தில் இருந்தாங்களோ அதை ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தாலும் இவங்களை எங்கே கொண்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் விருப்பமே இல்லை. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும்னா சம்திங் நியூ திங் கர்த்தர் செய்வார். அதுக்கு நீ இடம் கொடு. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பீட்டருடைய தொழில் வந்து பேதுருடைய தொழில் வந்து மீன் பிடிக்கிறது தான். ஆனால் நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாரு. என்ன கிடைக்கல, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல. ஒரு சின்ன மீன். அல்லேலூயா. ஒரு நெத்திலி மீன் கிடைக்கல. இப்போ காலையில் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இயேசு அங்கே வர்றாரு. உன் படகு கொஞ்சம் தரியான்னு கேட்குறாரு. படகுல என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஸோ ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதை யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறா? பேதுரும் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நியூ திங் அன்னைக்கு வந்து பேதுரு செஞ்சது என்னன்னா, யாருக்கு போட்டை கொடுத்தாரு? இயேசுவுக்கு போட்டை கொடுத்தாரு. அதான் ஒரு சேஞ்ச். அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், நியூ திங் அவர் பண்ணார். ஸோ முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, போய் வலையை போடு. வலை கிளியத்தக்கதாக என்ன எடுத்தாங்க? மீனை எடுத்தாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு சின்ன சேஞ்ச். அவன் மட்டும் அன்னைக்கு, ஆண்டவரே என் படகுல உட்காராதீங்க, வேற படகை பாருங்க, நான் இப்போ வீட்டுக்கு போகிற டைமு, என் படகுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, நீ பக்கத்து படகு இருக்குது, என் ஃப்ரெண்டு தான், என் மச்சான் தான், அவன் படகுல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்காது? இவன் படகுல மீன் வந்திருக்காது. ஒரு சின்ன பையன், இந்த பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணாதுங்க? கொடுக்காதுங்க. நம்ம கையில் கொடுக்காது. நீனே கொடுக்க மாட்டேன், பிள்ளைங்களை விட்டுருக்கு. அல்லேலூயா. நம்மளே ஒளிய வச்சு சாப்பிட்ற ஆளுகள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளை கையில் என்ன இருக்குன்னா 5 அப்போ 2 மீன் இருக்குது. ஒரு சின்ன சேஞ்ச் அன்னைக்கு யார் பண்ணாலும் அந்த பிள்ளை பண்ணுச்சு. சரியா? அந்த பிள்ளை பேர் என்னன்னு எழுதி வைக்கல. எழுதி வச்சிருந்தா எல்லாரும் அந்த பேர் தான் வச்சுருப்போம். அந்த பேரில் ஒரு டிவி சேனல் நடத்தியிருப்போம். கரெக்டா இல்லையா? ஏன்னா அந்த பிள்ளை பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. யார் கையில் கொடுத்தது? சீசர் கையில் கொடுத்துருங்க, அவர் கையில் கொடுங்க. ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றம் என்ன நடந்துச்சுன்னா, உட்காந்துருக்க எல்லாருக்கும் அப்பவும் மீனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், எல்லாருக்கும் கொடுத்தார். ஆமென். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விதவை, இப்போ தீர்க்கதரிசி வராரு. தீர்க்கதரிசி வந்துட்டு என்ன கேட்குறாரு? ஃபஸ்ட்டு என்ன கேட்டார்? தண்ணி தான்றாரு. அடுத்தது சாப்பிட்றதுக்கு எதனா இருந்தால் வா, சாப்பிட்றதுக்கு எதனா இருக்கான்னு கேட்குறாரு. சாப்பிட்றதுனா அந்த அம்மா என்ன சொல்லுது? நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு ஜீவனை விட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு ரொட்டி இருக்குது, அவ்வளோதான். ரொட்டி செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? ரொட்டி பண்ண போகிறேன். ஆனால் இந்த ஊழியக்கார் பயங்கரமான ஊழியக்கார், முதல்ல பண்ணி எனக்கு கொடு, அல்லேலூயா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அந்த அம்மாவே சொல்லிட்டு நான் சாக போகிறோன்னு, சாப்பிட்டு சாக போகிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்றைக்கி அந்த அம்மா செஞ்ச ஒரே ஒரு திங், ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, எத்தனை வந்து கொடுத்துட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலம் முழுவதும் அவளும் அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன நியூ திங் ஆண்டு உங்கள் வாழ்க்கையை செய்வார். ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஐடியா கூட, இப்படி மாற்றி பண்ணு, இதை செய்யு, இதை பண்ணு. உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு சின்ன ஐடியா கொடுப்பார். எதுவாக இருந்தாலும் ஆண்டோட கேளுங்க, நியூ திங்கை கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எங்கே நடக்கும்னா உங்களை ப்ராஸ்பரிட்டிக்கு நேராக நடத்திடும். அல்லேலூயா. எங்கே நடத்திடும்? உங்களை இந்த சுகத்துக்கு, அந்த செழிப்புக்கு நேராக நடத்தும். செழிப்புக்கு நேராக நடத்தும். எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லாரோட ஐடியாலஜியும் அதுதான். ஏதாவது ஒரு சின்ன திங் அப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், அது ஒரு பெரிய செழிப்பை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஸோ கேஎஃப்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு காரணம்னா அவரோட ஒரே ஒரு ரெசிபி. உலகம் ஃபுல்லாக போனாலும் அதே டேஸ்ட் தான் இருக்கும்.
எந்த இடத்துல நீங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட். ஏன்னா அதான் அவங்களோட சீக்ரெட். ஆமென். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட சீக்ரெட். ஒரே ஒரு சேஞ்ச், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணல. நம்ம பக்கத்து இருக்கு, நம்ம செய்கிற சமையல் பக்கத்து 2 நாள் செஞ்சாலும் என்ன ஆகிடும், வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அவங்களதுலாம் அப்படி கிடையாது, ஒரே டேஸ்ட், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரு பெரிய சேஞ்ச். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நியூ திங் பண்ண போகிறார். ஆமென். அப்படி பண்ணுறதுனா கண்டிப்பாக யாருக்கு செய்வார்னா உழைக்கிறவர்களுக்கு செய்வார். ஆமென். நல்லா உழைக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷம் நான் சொல்லுகிறேன், உழைக்கிறவர்கள் எல்லாரும் இந்த ப்ராஸ்பரிட்டியை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சோம்பேறிகள் எதை பார்க்க முடியாது சொல்லுங்க, பார்க்கவே முடியாது. உழைத்து வாழ வேண்டும். எல்லாம் அமைதி உஷாராயிட்டா. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல பிள்ளைங்க நீங்களாம். அல்லேலூயா. பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாத, நல்லா உழைச்சி வாழ கலகுங்க. இந்த வருஷம் வந்து நல்ல உழைங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்துடுவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல உழைத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. உழைப்பீங்களா? அல்லேலூயா. புருஷமாரெலாம் சொல்கிறேன், ஒழுங்கா சாம அது போதும், எனக்கு நான் நல்லா உழைச்சி கொட்டுறேன். அல்லேலூயா. உழைத்து வாழ வேண்டும். நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொலோசியன்ஸ் 3வது அதிகாரம் 3 17 பாருங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 17. கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலை ஆகிய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுங்க, சோத்தரியுங்கள். அல்லேலூயா. எதை செய்யணுமா, வார்த்தையோ கிரியை, நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் செய்யுங்க. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஜோம் பண்ணி கடையை திறங்க. எத்தனை பேர் ஜோம் பண்ணி கடை திறப்பீங்க? கடை திறக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஜோம் பண்ணி தான் கடை திறக்கிறேன். ஓகே, ரைட்டு. வெளியே போகும்போது ஜோம் பண்ணி தான் வெளியே போகிற சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒர்க் ஃப்ரம் ஹோம், லேப்டாப் திறக்கும் போது ஜோம் பண்ணி தான் லேப்டாப் திறப்பேன் சொல்கிறவங்க சொல்லுங்கள். அது கொஞ்சம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. அது நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஓகே, லேப்டாப் சும்மா தந்து விடுறது. ஆமென். நான் சொல்கிறேன், எதை செய்தாலும் ஜோம் பண்ணிட்டு இயேசு நாமத்தினால நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்துங்க. எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கி புது ஐடியா கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். உங்கள் ஆஃபீஸில் யாருக்கு இல்லாத ஐடியா கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? எந்த வேலை செஞ்சாலும், மீன் பிடிக்கிற தொழிலாக இருந்தாலும் நீ வித்தியாசமாக ஜோம் பண்ணிட்டு போ, உன் வலையில் வேறு மீன் மாட்டோம். அல்லேலூயா. வித்தியாசமான மீன்கள் மாட்டோம், நல்ல காஸ்ட்லி மீனாக மாட்டோம். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நம்புறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் அதான். நீங்கள் கொலோசியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 23-24 நீங்கள் பாருங்கள். 23-24 23-24 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, verse 25 எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன பண்ணுமா, மனப்பூர்வமாக செய்யுங்கள். யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக. உங்கள் வேலையை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்காக செய்யுங்க. உங்கள் தொழிலை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்காக செய்யுங்க. அப்போ தான் நீ உற்சாகமாக செய்வீர்கள். ஏதோ வேலைக்கு போகிறேன்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக போக மாட்டீங்க. ஆனால் இது கர்த்தர் கொடுத்த வேலைப்பா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்த ஊழியனால உற்சாகமாக இருக்கிறேன், உற்சாகமாக செய்கிறேன். அல்லேலூயா. இல்லைனா எனக்கு இருக்கிற டயர்டுக்கு, நேற்று தான் டெல்லியிலேருந்து வந்தேன் நைட்டு. சரி, எனக்கு இருக்கிற டயர்டுக்கு என்ன இருக்கலாம், வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். பிரதர்ஸ் யாருன்னா பேசுங்க பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த உற்சாகம் வந்து என்ன பண்ணுது, என்ன நிற்க வைக்குது. 3வது சர்வீஸும் பேச வைக்குது, 4வது சர்வீஸும் நிற்க வைக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து பயங்கர தீ பற்றி எரிஞ்சிச்சு. ஸோ அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிச்சுன்னா எல்லாம் பறந்து அந்த ஃபாரஸ்ட்டோட எட்ஜுக்கு வந்துருச்சு. எல்லா பேர்ட்ஸ் அழுவுது. என்ன அழுவுதுன்னா, ஐயோ எங்களுடைய நெஸ்டெல்லாம் எரிஞ்சிச்சே, எங்களுக்கு வீடெல்லாம் எரிஞ்சு போச்சே, என்ன பண்ணுறது தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி அப்படி துக்கமாக சோகமாக எல்லாம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து அந்த ஹம்மிங் பேர்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, நல்லா அழகாக பாட்டு பாடும், என்ன மாதிரி பாட்டு பாடும், அழகாக பாடும். அந்த ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே பறந்து போச்சு. பறந்து போய் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வாட்டரில் போயிட்டு தன்னுடைய சரீரத்தை நினச்சிது. அந்த வாயில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு நேராக பறந்து பாடிக்கிட்டு எங்கே போச்சுன்னா அந்த தீ எங்கே எரிந்து கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் என்ன பண்ணுச்சு, மேலே போயிட்டு உடம்பு ஷேக் பண்ணிச்சு. உடம்பு ஷேக் பண்ண என்ன ஆகும், அந்த ஃபெதர்ஸ்லேருந்து என்ன பண்ணும், தண்ணி கொட்டும். சரியா? அப்புறம் வாயிலேருந்து என்ன பண்ணுச்சு, தண்ணி கொட்டுது. இதே மாதிரி எதை அணைக்க போதான் அது, நெருப்பு அணைக்கிறதுக்கு அது பண்ணிட்டு கிடக்குது. அப்போது நிறைய வாட்டி போயிட்டு வரத மற்ற பறவைகள் மற்ற பேர்ட்ஸ் அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க, என்னடா பண்ணுது இது அப்படி சொல்லிட்டு அந்த அம்மிங் பேர்டை கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்னதான் நீ பண்ணுற, போகிற உடம்புல தண்ணி நினச்சிக்கிற, போயிட்டு என்ன பண்ணுற, தண்ணி அங்கே கூட்டிகிட்டு வர மாதிரி பெரிய என்னமோ ஃபயர் சர்வீஸ் மாதிரி கூட்டிகிட்டு வர மாதிரி உன் நினைப்பு, நீ வேறு கூட்டிகிட்டு வந்துடுற, என்னதான் பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது அது சொன்னிச்சான், I am doing what I can. என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன். என்ன சொன்னிச்சான், I am doing what I can. நீங்கள் எல்லாரும் பேரலைஸ்டாக உக்காந்துட்டீங்க, எதுவும் செய்ய முடியாதுன்னு பயந்துட்டு உட்காந்துருக்கிறீங்க.
எல்லா பறவை பார்த்து நீலாம் பயந்துட்டு உட்காந்துருக்கிற, அவள் தான் நம்ம லைஃபு, அவள் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கிற. நான் புலம்புல, என்னால் முடிஞ்சது அட்லீஸ்ட் இத்தனோடு நெருப்பு அணைக்க முடியுமா அணைச்சிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். என்னை காட்டு அணைக்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நான் சொல்லுகிறேன், உன்னால் முடிஞ்சது இந்த வருஷம் செய்ய, கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் செய்வீங்க? ஆமென். உன்னால் முடிஞ்சதை செய். ஆமென். என்னால் முடிஞ்சது சமைக்க முடியாது பிரதர், உட்காந்துக்கோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லை, உன்னால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. எத்தனை பேர் செய்வீங்க? அல்லேலூயா. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாட் உங்களால் என்ன முடியும், ஐ கேன் டூ, அதை பண்ணுங்க. ஆண்டவர் என்னால் முடியும் ஆண்டவரை, மற்றவங்கள மாதிரி பண்ண முடியாதனாலும் என்னால் என்ன முடியுமோ, சிறியதோ பெரியதோ, அல்லேலூயா, ஏதாவது ஒன்று செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வார்த்தைகள் மூலமாக ஏதாவது உங்களை முடிஞ்ச வார்த்தைகளை பேசுங்க. உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய கிரியைகள் ஏதாவது ஒன்று செய்யுங்க, நியூவாக செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நியூ திங்கை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசம் நல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் நியூ திங் செய்வார். ஆமென். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசையா சாப்டர் 62 verse 2 and 4 வாசிங்க. ஏசாயா 62:2-4. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜ்யாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். The Lord wants to give us a new name. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் கர்த்தர் ஒரு புது நாமத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு புது நேம், நியூ ரெப்புடேஷன். ஆமென். சமுதாயத்தில் உன்னை கர்த்தர் தலை நிமிர்ந்து வைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நிந்தனைகள் அவமானங்களையும் நீங்கள் சகித்தீர்களோ, அதே இடத்துல இந்த வருஷம் பாருங்க, உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு ஆண்டு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசம் நிறைய டைமில் நீங்களே யோசிப்பீங்க. ஆமென். நிறைய பேர் நிறைய செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்கள் பேர்லாம் வெளியே வரவே வராது. ஆஃபீஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் பேர் வராது. மற்றவங்க பேரை தட்டிட்டு போவாங்க. சரியா? மற்றவங்க உங்கள் உழைப்பை மற்றவங்க வந்து தட்டிட்டு போவாங்க. அது மாதிரி எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் உழைப்பீங்க, ஆனால் மற்றவங்க பேர் வாங்கிட்டு போவாங்க. அப்படி யார் இருக்கிறீங்களா? இருந்தால் கரங்களை உயர்த்தலாம். பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறீங்க. ஆமென். இந்த வருஷம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான நாமத்தை கர்த்தர் தந்துருவார். ஆமென். அல்லேலூயா. அந்த நியூ நேம், அல்லேலூயா, நியூ நேம். அது என்ன நேம்னா ரெப்புடேஷன், உங்களுக்கு கனத்தை கொண்டு வருகிற ஒரு நாமம். சரி, உங்களுக்கு அந்த பேர் வந்து கனத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா யாரும் பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்த்துருக்கிறார். ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. உதாரணமாக பெங்களூரில் பெரிய பில்டிங் எது? பெங்களூரில் என்ன பெரிய பில்டிங் சொல்லுங்க பாப்பா, என்ன தெரிஞ்சது இருக்கா? நம்ம அல்லேலூயா, எங்கள் வீடு தான் பெருசா? அல்லேலூயா. ஸோ பெங்களூரில் ஒரு பெரிய பில்டிங்லேயே வச்சுக்கலாம். சரியா? ஒரு பெரிய பில்டிங். ஆனால் அந்த பில்டிங்கை யார் கட்டினாங்க தெரியுமா? யார் ஓனர் தெரியுமா? ஆனால் பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம், அப்பா எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறாரு. சரியா? எவ்வளோ பெரிய பில்டிங், அந்த பேர் தெரியாது. ஆனால் போகும்போது பார்ப்போம். இப்போ போகும்போது பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பில்டிங் யார்ப்பா கட்டியிருப்பா, நம்மளுக்கு பேர் தெரியல, இன்விசிபிளாக இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த ஆண்டு நீங்கள் எல்லாத்தையும் விசிபிளாக கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. எல்லாரும் தெரியும்படியாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து ஒரு கத்தீட்ரல், பெரிய கத்தீட்ரல் கட்டியிருந்தாங்களாம், பெரிய கோயில் கட்டியிருந்தாங்க, சர்ச் கட்டியிருந்தாங்களாம். ஒரு மனுஷன் வந்து அந்த மேலே கார்னரில் போயிட்டு ஒரு பேர்டு வரைஞ்சிருந்தாராம். அப்போ அந்த உள்ளார வந்த ஒரு பெரிய பணக்காரன் அதை பார்த்துட்டு கீழே கூப்பிட்டு, அப்பா அங்கே போய் வரையிறியப்பா, யாருப்பா பாப்பா, யாருக்குமே தெரியாதப்பா, அங்கே போய் வரையிறிய, அதுவும் அழகாக வரைகிற, அங்கே யாருக்கும் தெரியாது. அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னானா, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? என் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் யாருக்கு உன் வாழ்க்கையில் நடந்தது, நீ செஞ்ச உதவிகள், நீ செஞ்ச நல்ல காரியங்கள் யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரிஞ்சது. அதனால கர்த்தர் உன் நாமத்தை உயர்த்திடுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பதர் இவ்வளோ பண்ணியிருக்கோம் பதர், வேலை யாருக்கும் மேனேஜருக்கு தெரியல, ஆனால் தெரிய வைப்பார். அல்லேலூயா. தெரிய வைப்பார். செஞ்ச காற்றை தெரிய வைப்பார். அகாஸ்வர ராஜாவை தூங்க விட்டாரா? தூங்க விடல. ஏன் தூங்க விடல? அன்னைக்கு நைட்டே வந்து எதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு? 4ஆம் புத்தகத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்னை காப்பாற்றினது யார், அதை படித்து பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்த்தா யார் பேர் இருக்குது? மொர்தெகாய் பேர் இருக்குது. மொர்தெகாய் பேர் இருந்த உடனே என்ன பண்ணுறாரு? அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த டைமில் ஆமான் வரான், என்னை காப்பாற்றணும்னு நான் என்ன செய்யணும்? ஒன்றா இவரை கனப்படுத்தணும், எல்லாரும் மேலே, எல்லாரும் போல இல்லை, விசேஷமாக கனப்படுத்தணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரே நைட்டில் ஆர்டர் பிளாஸ் ஆகுது. காலையில் யாரை கனப்படுத்தினாங்க? வாசலில் உட்காந்துருக்கிற மொர்தெகாய் கர்த்தர் கனப்படுத்தினார். நீ நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உன் தலையை உன் குடும்பத்தின் மத்தியில் உயர்த்து நீ பார்ப்ப. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் தலையை உயர்த்திடுவார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் தலையை கர்த்தர் உயர்த்திடுவார். ஆமென். நியூ நேம், நியூ ரெப்புடேஷன். ஆமென். கர்த்தர் இந்த ஆண்டு தருவார். அல்லேலூயா. விசுவாசிங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதா கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு செய்கிற காரியங்கள். Psalms 40 verse 1 to 3. ஆமென். சங்கீதம் 40 1-3. ஆமென். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. மூன்றாவது வசனத்திலே, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். The Lord wants to give us a new song. ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் புதிய பாடல்களை கர்த்தர் தருவார். ஆமென். புது பாட்டை யார் பாடுவீங்க? நீங்க சொல்லுங்க, கர்த்தருக்கு புது பாட்டை பாடு. ஆமென். பாடுவீங்களா பாட மாட்டீங்களா? பாடுறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நான் புது பாடு. போன வருஷத்துல என்ன பாட்டு பாடினீங்கன்னா அழுகின் பாட்டு, துக்கத்தின் பாட்டு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் பாடினா, இந்த வருஷம் எதை பாடுவேன்? அல்லேலூயா. சந்தோஷத்தின் பாட்டை தான் பாடுவேன். அல்லேலூயா. துக்கத்தின் பாட நிறைய பேருக்கு கிறிஸ்டின் இதில் அப்படியே மனதுருகிற பாடம். அல்லேலூயா. அதை பாடும். அந்தோ கல்வாரியில்னா உடனே எங்க கண்ணீர், நம்மளுக்கு கண்ணீர். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் கர்த்தர் சந்தோஷத்தின் பாட்டை தருவார். நீ சந்தோஷமா பாடு. அல்லேலூயா. மற்றவங்களையும் பாட வைப்ப, நீனும் சந்தோஷமா இருப்ப. அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் ஜாய்ஃபுல் சாங்கை பாடுவீங்க? ஆமென். இந்த வருஷம் ஜாய்ஃபுல் சாங்கை நாங்கள் பாடுவோம், துக்கத்தின் பாட்டு அல்ல. அல்லேலூயா. சிறகு ஓடிந்த பறவை, அது வானத்தில் சிறகு ஒடிஞ்ச பறக்காது, நல்லா தெரியும். அல்லேலூயா. பறக்குமோ? ஸோ இந்த பாட்டெல்லாம் நீ பாட மாட்டேன். எந்த பாட்டை பாடுவ? சந்தோஷத்தின் பாட்டு, மகிழ்ச்சியின் பாட்டு. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பாட்டு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாடு. இந்த பாடல்களை இந்த ஆண்டு கர்த்தர் பாடும்படியாக உன் நாவல கர்த்தர் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. துக்கத்தின் பாட்டை நீங்க பாட மாட்டீர்கள். அல்லேலூயா. எப்பவுமே பாட மாட்டீங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், அந்த பாட்டெல்லாம் இருக்காது. சந்தோஷத்தின் பாட்டை கர்த்தர் பாடுபடியா செய்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் சொல்ல, நல்ல சந்தோஷமா பாடு. அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, அந்த மாதிரி பாட்டை தான் பாடுவீங்க. அல்லேலூயா. பாடுவீங்களா பாட மாட்டீங்களா? பாடுறேன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல சந்தோஷமான பாட்டை பாடி 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 இந்த வருஷத்தை முடிங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வரட்டும், சந்தோஷமான பாட்டை பாடுங்க. அல்லேலூயா. வலிக்குது வலிக்குது அப்படிலாம் பாடாதீங்க. அல்லேலூயா. அப்படிலாம் பாடாதீங்க. எப்படி பாடணும்? சந்தோஷத்தின் பாட்டை பாடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பாடுவீங்க சந்தோஷத்தின் பாடு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷத்தை கர்த்தர் தருவார், உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். அதனால சந்தோஷத்தின் பாட்டை நீங்க பாடுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்யற காரியம். ஐசையா சாப்டர் 40 verse 29 to 31. ஐசையா சாப்டர் 40 verse 29 to 31 நீங்க பாத்தீங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 30வது வசனத்தில், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். The Lord wants to fill with new strength. ஆமென். இந்த வருஷம் ஒரு புது பலன் உங்க சத்துல இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ உயர எழும்புகிற ஒரு ஆண்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு புது பலன் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்க அதை பார்ப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், என்னைக்கு இல்லாத ஒரு பலன், ஆவியில் ஒரு பலனை இந்த ஆண்டு நீங்க பார்ப்பீங்க. ஆமாம், உங்க சரீரத்தில் நீங்க பார்ப்பீர்கள். ஒரு சின்ன பிள்ளைய ஒரு சேர் எடுக்க சொன்னால் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அவளோட வயதுக்கு அவளோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியாது, சேர் எடுக்க முடியாது. ஆனால் அதே பிள்ளை வாலிப வயதில் எடுக்க சொன்னால் ரொம்ப ஈஸியாக எடுத்துரும். ஏன்னா அதுக்கு என்ன வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, அந்த பவர் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஸ்ட்ரென்த், இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளமை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அதில் குழம்பி போனீங்க, அதில் சிக்கி தவிச்சிங்க. ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்குற பலனில் உன்னுடைய ப்ராப்ளம் சின்னதாக இருக்கும், நீ பெருசாக தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அதை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்கள் பாருங்கள், 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு, ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் ஈஸியாக யார் சால்வ் பண்ணானா? யோசேப்பை சால்வ் பண்ண வச்சார். ஸோ எப்போயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் நீ பெருசாக இருப்ப, உன் ப்ராப்ளம் சின்னதாக தெரியும். ஆனால் இது வரைக்கும் ப்ராப்ளம் பெருசாக தெரிஞ்சது, நீ சின்னதாக தெரிஞ்ச. ஆனால் இந்த வருஷம் நீ பெருசாக இருப்ப. எது சின்னதாக இருக்கும்? ப்ராப்ளம் சின்னதாக இருக்கு. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பலன் உன் மேலே இருக்கும்போது, பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் அப்படி சொன்ன உடனே சிம்சன் என்ன பண்ணுறாரு? ரொம்ப ஈஸியாக அனுப்பிச்சு வெளியே போகிறார். ஏன்னா அவர்கிட்ட யார் இருந்தாருன்னா கர்த்தருடைய பலன் இருந்தது.
அதனால எத்தனை பேர் வந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த வருஷம் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் உங்கள் கூட இருக்கும் சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். நியூ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆமென். அப்போ ப்ராப்ளம் சின்னதாகிடும். ஆமென். ப்ராப்ளம்லாம் சின்னதாக இருக்கும், நீ பெரிய ஆளாக இருப்ப. அல்லேலூயா. அந்த பலன் உன்னை உயர கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் செய்த காரியம், எசேக்கியேல் சாப்டர் 36 verse 26 to 27. எசேக்கியேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 36, 26, 27. உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். verse 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். The Lord wants to give us a new heart. ஆமென். புதிய இருதயத்தை கர்த்தர் இந்த ஆண்டு தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது ஏன்னா இந்த புதிய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா நிச்சயமாய் கர்த்தரை தேடுகிற இருதயமாக இருக்கும், கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றுகிற இருதயமாக இருக்கும், வேதத்தை படிக்கிற ஒரு இருதயமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஏன்னா அந்த இடத்துல சொல்லுகிறது கல்லான ஸ்டோனி ஹார்ட்டை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எடுத்து போட்டு ஃப்ளஷி. ஆமென். அதை சதையான இருதயமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஸோ கல்லான இருதயத்தில் என்ன பிரச்சனைனா, என்ன வசனம் விதைச்சாலும் அது பலன் கொடுக்காது. அல்லேலூயா. இந்த வருஷம் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு செழிப்பு எதில் வரும்னா வசனத்தின் மூலமாய் தான் வரும். அல்லேலூயா. இது இல்லாமல் எது இல்லை, அது இல்லை, ப்ராஸ்பரிட்டி இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் இன்னைக்கு இந்த பாஸ்டர் சொல்லிட்டா செழிப்பின் ஆண்டு, வானத்துலேருந்து என்ன வரும், செக்கு வரும், மூட்டை வரும், ஒன்றும் வராது, அக்கௌண்ட்டில் ₹1 கூட வராது. ஏன்னா இது இல்லாமல் எதுவுமே வராது. இது வரணும்னா உங்கள் இருதயம் என்னவா மாறிடணும், சதையான இருதயமாய் மாறணும். டெய்லி வேதத்தை வாசிக்கணும், டெய்லி மெடிடேட் பண்ணணும். பண்ணால் உனக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குன்னு அர்த்தம், கல்லான இருதயம். அல்லேலூயா. கல்லான இருதயமாக இருக்குது. நான் சொல்லுற லைஃபோட சீக்ரெட்டே இதில் தான் இருக்குது, ஆசீர்வாதம் இதில் இருக்குது. இதை விட்டுட்டு நீ என்ன தேடினாலும் அது நடக்காது. அதனால் நியூ ஹார்ட் ஆண்டவரை கேளு. ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் என்ன பண்ணணும், எனக்கு புதிய இருதயத்தை தாங்க. எப்படிப்பட்ட இருதயம், சதையான இருதயம், இந்த வசனத்தை நான் படிக்கிற ஒரு இருதயம், கர்த்தருடைய அன்பை தேடுகிற ஒரு இருதயம், மன்னிக்கிற ஒரு இருதயம், குறை சொல்லாத ஒரு இருதயம், மற்ற அன்பு கூறுகிற ஒரு இருதயம். இப்படிப்பட்ட இருதயம்லாம் இந்த வசனத்தை படித்தாதான் வரும். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், வேதத்தை எத்தனை பேர் டெய்லி படிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்களாம் யார் அப்போ? சதையான இருதயம். அல்லேலூயா. சரி, படிக்காதெல்லாம் என்ன ஆகும், கல்லான இருதயம். அது என்றைக்குனா ஒரு நாள் படிக்கும், அப்புறம் படிக்காது, காஞ்சி போயிடும். ஸோ என்றைக்குமே அப்படி இருக்காதீங்க. நீ நல்ல வேதத்தை படிக்கிறவளாக இருங்கள். வேதம் ஒன்று தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னைக்கு அதை மறக்க அதான் லைஃப்பில் சீக்ரெட் தான். நீ வேற எதுவும், அதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை தான் கர்த்தர் எங்கே நட்டுறாரு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். நான் சொல்லுகிறேன், நீ என்னன்னாலும் செய், இதை செஞ்சுட்டு எதனாலும் செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ பாஸ்டர் சொல்லிட்டேன்னு சொல்லி வேலை ஸ்தலத்தில் போய் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அதுவும் சில பண்ணுற மிஸ்டேக்கு. சரியா? பாஸ்டர் வேதத்தை படிக்க சொல்லிட்டேன், நான் பைபிள் தான் படிக்க போகிறேன். உனக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தாரு, அதை நான் கனம் பண்ணு. அல்லேலூயா. வேலை நேரம் போக ஃப்ரீ டைமில் படிங்க. காலையில் படி, எந்த டைமில் இருக்குதோ அதை டைம் பாருங்கள். அல்லேலூயா. எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். ஸோ அதை எப்போவுமே கடைப்பிடிங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நிச்சயமாக. ஏன்னா இதை படிக்க படிக்க உங்கள் கேரக்டர் மாறும். அல்லேலூயா. உங்கள் சுபாவங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் உங்களுடைய இருதயமே மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் ஏன் மாறலைன்னா இன்னும் அதில் கல் தான் இருக்குது, அதான் பிரச்சனை. ஸோ என்னைக்கு சதையாக மாறுதோ அன்றைக்கி தான் அவங்க கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய நியமங்கள் சிலெல்லாம் மாற மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் அதில் கிரியை நடக்கலை, இன்னும் கல்லாக தான் இருக்குது. வசனம் இருக்குது, அது கொஞ்ச நாள் தீஞ்சு போயிடும். ஆனால் இப்போ தீயாமல் இருக்குது, அதான் பிரச்சனை. அது பாட்டு கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். வெயில் ஏறுச்சுன்னா என்ன ஆகிடும், தீஞ்சிடும். ஸோ வெயில் இன்னும் வராதனால அது தப்பிச்சுட்டு உட்காந்துருக்குது. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சதையான இருதயத்தில் வசனத்தை போதிங்க, வசனத்தை விதைங்க. அதான் இந்த திருவித டைமில் கூட தன்னைத்தானே நிதானித்து அறிய கடவன். விபச்சார ஸ்திரியை கையும் களவும் பிடிச்சாங்க, பிடிச்சதை கையும் களவுமா, விபச்சாரத்தில் ஈடுபடுவோம் பிடிச்சானுங்க. சும்மா லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஆனால் ஆண்டட்ட கொண்டு வந்த என்ன சொன்னார், உங்களில் பாவம் செய்யாத என்ன பண்ணு, முதலாவது கல்ல அடின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க இருதயத்தில் வாதிக்கப்பட்டார்கள், குத்தப்பட்டார். அப்போ தான் அவங்க இருதயமே கிரியை செய்யுது. அப்போ அது வரைக்கும் எது கிரியை செய்யலை. தப்பை கண்டுபிடிக்கும் போது இருதயம் கல்லாக தான் இருக்குது.
பிடிச்சிட்டு வரும்போது இருதயம் கல்லாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே இருதயம் என்னவா மாறிச்சுப்போம்? சதையாக மாறிச்சு. ஆமென். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்கள் இருதயம் சதையாக மாறணும். கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. அல்லேலூயா. வசனத்தில் உறுதியாக நில்லுங்க. ஸோ அந்த உறுதியாக நிற்கிறவள் நிச்சயமாக கிரியை செய்வார். நீங்கள் உறுதியாக நிற்கும் போது உங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். உங்களுடைய கண்கள் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், எல்லாம் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே அந்த வீட்டில் இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருப்பாங்களே நெய்பர் வீடு இருக்கும் தெரியுமா? ஸோ இந்த அம்மாவும் அவள் கணவனாரும் உள்ளார உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது வெளியில் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து நல்லா துவைச்சி என்ன பண்ணாங்கன்னா வெளியே ட்ரை பண்ணுறதுக்காக காய போட்டிருந்தாங்க. அப்போ இந்த அம்மா வந்து அவங்க புருஷனை பார்த்து சொல்லுது, பாரேன் அந்த அம்மாவுக்கு சரியாகவே துவைக்க தெரில, அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன இருக்குது, அழுக்கழுக்காக இருக்குது, அங்கங்கே அழுக்கழுக்காக இருக்குது. உடனே அவங்க புருஷனும் பார்த்தாரு, அமைதியாக இருந்துட்டார். சரியா? 2வது நாள் திருப்பி அதே மாதிரி என்ன இருந்துச்சுன்னா, அந்த அம்மா துவைச்சி போடுது, இந்த அம்மா பார்க்குது, உள்ளார உட்காந்து பார்க்குது. திருப்பி கணவனாட்ட சொல்லிட்டு, பாரேன் அட்லீஸ்ட் அட்வைஸ் பண்ணு, நம்ம கையில் இருக்கிற டிடர்ஜென்ட் சோப்பு, என்ன சோப்பு அந்த அம்மாவுக்கு தெரியல போல், அதை கொடுத்தால் ஆகியில் என்ன பண்ணலாம், அந்த அம்மா நல்லா துவைச்சி போடும். ஸோ ரொம்ப அழுக்காக போடுதே, அழுக்கு அங்கங்கே கரை இருக்கு, அங்கங்கே அழுக்கு இருக்கே அப்படின்ன உடனே அவர் சொன்னார், உன் வேலையை பாரு, அமைதியாரு, ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியாருன்ட்டார். இது டெய்லி சொல்ல ஆரம்பிச்சது. சரியா? எப்போல்லாம் அந்த அம்மா துணி போடுதோ அப்போல்லாம், சிலர்லாம் எப்போல்லாம் குறை கண்டுபிடிக்கனே பார்த்துட்டே இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி கேரக்டர். எப்போல்லாம் துணி போடுதோ இந்த அம்மா வந்து யார்கிட்ட சொல்லும், இவர்கிட்ட சொல்லும், பாரேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த அம்மா பெரிய ஷாக் ஆகிடுச்சு. எங்கன்னு கூப்பிட்டுச்சு. என்னம்மான்னு கேட்டார். இன்னும் அழகாக துணி நல்ல சூப்பராக இருக்குங்க, எதிர் வீட்டில் அவ்வளோ அழகாக துவைச்சிருக்கிறாங்க, ஒரு அழுக்கு கிடையாது, ஒரு இது கிடையாது, அவ்வளோ சுத்தமாக துவைச்சிருக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட் எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல், அதனால் நல்லா துவைக்கிறாங்களே அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா ஐயா சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் தான் என்ன பண்ணேன், நம்ம வீட்டு ஜன்னல் என்ன பண்ணேன், நான் சுத்தமாக துடைச்சேன். புரிஞ்சுதா? அப்போ அழுக்கு எதில் இருந்துச்சு? உன் வீட்டு ஜன்னலில் இருந்துட்டு அழுக்கு ஜன்னலை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் எப்படி தெரியும்? அழுக்காக தான் தெரியும். அல்லேலூயா. வசனம் இல்லாமல் யாரை பார்த்தாலும் எப்படி தெரியும் சொல்லுங்க? குறையா தான் தெரியும். ஆனால் வசனத்தோடு பாரு, குறையா தெரியாது, மன்னிக்க தோணும், அது மறக்க தோணும். அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியலையா? அல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ வசனத்தோடு பாரு, வசனத்தோடு நீ பாரு, வசனம் தான் கிரியை செய்யும். இல்லைன்னா எல்லா விண்டோவும் உன் விண்டோவை பார்த்துட்டே மற்றவனை கரை சொல்லிட்டு இருப்பேன். நம்மள்ட்ட 1000 குறை இருக்கும், அதை நம்ம பேச மாட்டோம், மற்றவங்க குறையை பேசிட்டு கிடப்போம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த திருவிருந்துக்கு முன்பதாக உன்னை நீ நிதானித்து பார். நியூ ஹார்ட்டை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு ஒரு புது இருதயத்தை தாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், உடைய வார்த்தையை நான் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு இருதயம், உடைய வசனத்தைப்படி நடக்கக்கூடிய ஒரு இருதயம். நான் சொல்ல அதுக்காக தான் கர்த்தரே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னா அது வெறுமையாக போயிடும், அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3-5 காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டில் செய்வார். என்னென்ன தருவார்னா, நியூ திங்கை தருவார், 2வது நியூ நேமை தருவார், 3வது நியூ சாங்கை தருவார், 4வது நியூ ஸ்ட்ரென்த்தை தருவார், 5வது நியூ ஹார்ட்டை தருவார். இந்த 5மே இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ உனக்கு எது வேணுமோ இன்றைக்கி அதை கேளு. ஆண்டவரே எனக்கு நியூ சாங்கை தாங்க ஆண்டவரே, ஒரு நியூ திங்கை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். நியூ ஸ்ட்ரென்த்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நியூ ஹார்ட்டை தாங்க ஆண்டவரே, நியூ சாங், நியூ எது வேணும், நியூ நேமை தாங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க, கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஆண்டு தருவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த காலை வேளை மத்தியில் உதவி செய்வாராக. ஆமென். இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு கூட இருங்கப்பா. அல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் மத்தியில் கிரியை செய்வாராக. ஆமென். கர்த்தர் மத்தியில் அசைவாடுவாராக. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த திருமந்து போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவரை எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களை கர்த்தாவை புடமிட்டு பாரும் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவை ஒரு புது நாமத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் கேட்போமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா. அல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி அப்பா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கும் நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆண்டிலே நீர் கொடுக்க போற நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி. அல்லேலூயா. நன்றி அப்பா.
நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஆண்டவரே புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே புதிய நாமத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. புதிய பாடலை கர்த்தர் தருவார், புதிய ஸ்ட்ரென்த் உனக்கு தருவார். ஆமென். புதிய இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொன்ன தேவன். ஆமென். இந்த காலவேளை தைரியமா சொல்லுங்க ஆண்டவரே. இந்த காலவேளை எங்களோடு இடைப்படுவதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான், உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான். ஆமென். இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளையிலப்பா இந்த திருவதிகளை ஆயத்தமாக்குங்க. ஒரு புதிய இருதயத்தை தாங்கப்பா. ஒரு புதிய பலனை எங்களுக்கு தாங்க. ஒரு புதிய பாடல் எங்களுக்கு தாங்க. ஒரு புதிய நாமத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர். ஆமென். இந்த வழியிலே திருவதிக்கு நாமே ஆயத்தமாவோம். தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுக்காதவர்கள் தயவு உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஞானசனம் எடுத்தவர்கள் நின்று கொள்ளுங்கள். உங்கள் பகுதிக்கு நாங்களே வருகிறோம். உங்கள் இடத்துல வந்து நாங்களே அப்பத்தி திராட்சரசத்தை தருகிறோம். முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு எல்லாரும் சேர்ந்து போஜனம் பண்ணலாம், எல்லாரும் பானம் பண்ணலாம் சொல்லுகிற வேளையில எல்லாரும் சேர்ந்து புசிப்போம், எல்லாரும் பானம் பண்ணுவோம். திருவதுக்கு நாமே ஆயத்தமாகும். எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த அப்பத்தி இந்த திராட்சரசத்தை ஆசீர்வதிங்க.